சார்பாக, பரவானியத்துறை சார்பாக இந்த பஜர் நேர நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இளைஞர் சார்பாக உடைய அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் நம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம மட்டும் எதற்காக வந்திருக்கிறோம், நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கலாம், இருந்தாலும் எதற்காக வந்திருக்கோம்னு சொன்னால், மார்க்கத்தை நமக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்கக்கூடிய அந்த நாளை நன்மையானதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் மார்க்கத்தை அறிந்து நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இல்லாமல் இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். இப்படி ஒரு சிறந்த ஒரு தருணத்தை, ஒரு முக்கியமான தருணத்தை நாம் நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இங்கே வந்துருவோம். அப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுடைய நோக்கத்தை முழுமையாக அடையணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கவனத்தை வேறு வேறு கவனத்தில் செதறிவிடாமல் முழுமையாக இங்கே இந்த விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து இதோடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்று இந்த கிளையின் சார்பாக உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மறுமைக்கான நன்மை, நம்மளுடைய பயணத்தோடைய மறுமைக்கான பயணத்தோடைய நன்மைகள் இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற சம்பந்தமாக தான் இன்ஷா அல்லாஹ் ரஃபீக் நூரி அவர்கள் பேச்சு மன்னர்கள் முழுமையாக உங்களுடைய கவனத்தை இதில் செலுத்த வேண்டும். உங்களோட டெலிஃபோனை சைலண்டில் போட்டுருங்க, தொந்தரவு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நல்லா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. எல்லா புகழும் ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், உலக மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிகழட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை
மென்மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இந்த ஃபஜ்ர் நிகழ்ச்சியில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்து இந்த உலகிலும் மறு உலகிலும் நம் அனைவருக்கும் நல்வாழ்வை தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு குவைத் மண்டலம் ஃபர்வானியா கிளை சார்பாக நடத்தப்படுகின்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில மறுமைக்கான நமது தயாரிப்பு என்ன என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை சொல்லுகிற நானும் கேட்கிற நீங்களும் மரணம் வருகிற வரையிலும் அதை பின்பற்றி வாழுகின்ற நல்ல மக்களாக நம் அனைவர்களுக்கும் இறைவன் அருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு முஸ்லிம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற பல வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எவைகளையெல்லாம் நம்ப வேண்டும் என்றும் நமக்கு மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எவைகளை நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிற பொழுது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நாம் ஆரம்பத்தில் சிறு பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நம்முடைய மதரசாக்களில் ஓதுகிற பொழுது சொல்லுவார்கள், இஸ்லாத்தின் கடமைகள் 5, ஈமானின் கடமைகள் 6 சொல்லுவாங்களா இல்லையா? அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகில் வாழுகிற பொழுது எவைகளையெல்லாம் நம்ப வேண்டும் என்பது பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது மல் ஈமான், ஈமான் என்று சொன்னால் என்ன, ஒரு மனிதன் எவைகளை இந்த உலகில் நம்ப வேண்டும் என்கிற செய்தியை பெருமானார் விளக்குகிறார்கள். அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை முழுமையாக நம்பணும். நாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும்? அல்லாஹுவை நம்புகிறோம். நம்புவது எப்படி இருக்கணும்? முழுமையாக இருக்கணும், அறகுறையா இருக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் அல்லாஹுவை நம்புவதும் மறுநேரத்தில் நம்பாமல் இருப்பதும், தொழுகைக்கு வருகிற பொழுது நாம் அல்லாஹுவை பயப்படுவதும், தொழுகை விட்டு பள்ளியை விட்டு வெளியேறுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. முழுமையாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹுவை நாம நம்பணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வ மலாயிக்கத்திஹி, வானவர்களை, இறைவன் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வானவர்களை நாம் முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். வ குத்துபிஹி, அவன் நமக்கு இறக்கி தந்த வேதங்களை, வகி செய்திகளை, அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நாம் பெற்றிருக்கிற குர்ஆனையும் அதற்கு முன்னால் பல தூதர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த வேதங்களையும் கிதாபுகளையும் நாம் என்ன செய்யணும்? முழுமையாக நம்ப வேண்டும். வருசுலிஹி, மனிதர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இறைவனால் மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களை, ரசூல்மார்களை நாம நம்பணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வல்கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, இந்த உலகில் நன்மை தீமை எதுவாக இருந்தாலும், நல்லவையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், எதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம்தான் நமக்கு ஏற்படுகிறது என்பதையும் ஒரு மோமின் நம்பணும். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வல் யௌமில் ஆஹிரி, மறுமையினால நம்பணும். ஒரு முஸ்லிமுடைய அந்த நம்பிக்கையில் பல செய்திகளை சொன்ன பெருமானார் சொல்லுகிற செய்தியின வல் யௌமில் ஆஹிர், மறுமையை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் மரணத்தை நம்புகிற பல மனிதர்கள் மறுமையை நம்புவது கிடையாது. பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லிம்களாக இருக்கிற நாம நம்பி இருந்தாலும் கூட, நாம் நம்பினாலும் கூட நம்புவதில் கூட குறைபாடு இருக்கு இல்லையா? நம்மிடத்தில் குறைபாடு இருக்கு. அப்ப மரணத்தை நம்புகிற பல மனிதர்கள் மறுமையை நம்புவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ ஒரு முஸ்லிமாக ஒரு மோமீனாக நீ இருந்தால் எதை நம்பணும்? மறுமையை நம்ப வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈமான் எதை நம்ப வேண்டும் என்பதற்கு அவர்கள் பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மறுமை என்பது நாம் நம்புகிறோம், நாம உள்ளத்தில் நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிற நாம அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினம் தினம் நாம் அதை நினைத்து பார்க்கிறோம்னா இல்லை.
நபிகளார் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் ஐயாமுல் ஜாகிலியா தானே, பெருமானார் இந்த உலகத்தில் தூதராக அனுப்பப்பட்ட பொழுது அந்த சமுதாய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் என்ன? ஐயாமுல் மடமையர்கள், அறிவற்றவர்கள், எதுவுமே தெரியாது. எது நல்லது, எது கெட்டது, எது பேசணும், எது பேசக்கூடாது, எது தவறு, எதுவுமே தெரியாத வாழ்ந்த அந்த ஐயாமுல் ஜாகிலியா மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தலை கீழாக புரட்டி போட்டாங்களா இல்லையா? புரட்டி போட்டதற்குரிய முக்கிய காரணம் என்னன்னா, இவைகளை எல்லாம் எடுத்து போட்டார்கள். மனிதா, நீ இந்த உலகத்தில் வாழுகிறாய், உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு நாள் நீ மரணிப்பாய், மரணித்த பிறகு மறுமை என்கிற ஒரு நாள் உனக்கு இருக்கிறது. அந்த மறுமை நாளில் இறைவன் நீ இந்த உலகத்தை செய்தவற்றை அனைத்திற்கும் இறைவன் கூலி கொடுப்பான். அது நன்மையாக இருந்தால் இறைவன் உனக்கு நன்மையை கொடுப்பான், அது தீமையாக இருந்தால் அதற்குரிய தண்டனையும் கொடுப்பான் என்று மறுமையை பற்றி உள்ள, நரகத்தை பற்றி உள்ள அந்த பயமற்ற பயமுள்ள செய்திகளை எல்லாம் அந்த ஐயாமுல் ஜாகிலியா என்கிற காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய உள்ளத்தில் பெருமானார் போட்டார்கள். போட்ட பொழுது கிடைத்த பலன் என்ன? எப்படி வாழ்ந்தார்களோ அப்ப அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. கெட்டவர்களாக வாழ்ந்த மக்கள் நல்லவர்களாக மாறினாங்களா இல்லையா? அவர்கள் வாழ்ந்ததை போன்று, அவர்கள் செய்த தீமையை போன்று இந்த நிமிடம் வரை நம் சமுதாயத்தில் யாருமே செய்யல. உதாரணமா சொல்வதாக இருந்தால், போதைக்கு அடிமையாக இருந்தாங்களா இல்லையா? மதுவை அருந்துவதில் அவர்களை போல் இந்த உலகத்தில் நிகராக யாருமே சொல்ல, அந்த அளவுக்கு அவங்க மதுவில் மூழ்கி கிடந்தார்கள். மதுவுடைய அந்த கேன்கள் எல்லாம் தன்னுடைய இல்லத்தில் இருப்பதை அவர்கள் பெரு ஒரு பாக்கியமாக கருதினாங்க. இந்த உலகத்தில் நாம மது வந்தாலும் கூட ஒரு மது பாட்டில் நம்முடைய வீட்டில் இருப்பது நாம வெறுக்கிறோமா இல்லையா? மதுவை குடிப்பவர்கள் கூட அந்த மது பாட்டுகளை தம்முடைய வீட்டில் ஒளிச்சு வைக்கிறாங்க. ஏன்? மகன் பார்க்க கூடாது, நம்முடைய மனைவி பார்க்க கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் பார்க்க கூடாது என்பதற்காக ஒரு போதை பொருளை இன்றைய சமுதாய மக்கள் வீட்டில் ஒளித்து வைத்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி பார்க்கிறோம். ஆனா அன்று அப்படி இல்லை, வெளிப்படையாக வைப்பாங்க. அது வெளிப்படையாக இருக்கிற பொழுது, மக்கள் பார்க்கிற பொழுது இவரிடத்தில் இவ்வளவு கேன்கள் மது இருக்குன்னா அவன் உயர்ந்தவன், அவனுக்கு தனிப்பட்ட ஒரு பெருமை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா. எப்ப நீங்க குடிங்க, எவ்வளவு வேணா நீ குடிச்சுக்கொள்ளுங்க, ஆனா பள்ளிக்கு வரும்போது மட்டும் குடிக்க வேணாம், பள்ளிக்கு தொழுகைக்காக வரும்போது மட்டும் நீங்கள் குடிக்க வேண்டாம் என்று சொல்லி இறைவன் திருமறையில் ஆணையிடுகிறான் என்று சொன்னால் அந்த மக்கள் எந்த அளவிற்கு மதுவில் மூழ்கி கிடந்திருப்பார்கள். நபி தோழர் அவர்கள் தொழுகையில் சூரத்துல் காஃபிரூன் ஓதுகிறாரு. நமக்கு எல்லோரும் தெரிந்த ஒரு சூரா தானே, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் என்கிற ஒரு சூரா நமக்கு எல்லோருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு சூரா தானே. அந்த திருக்குர்ஆனில் இறைவன் என்ன சொல்லுகிறான்? காஃபிர்களை பார்த்து நாம் சொல்லுகிற செய்தி எப்படி? காஃபிர்களே, நீங்கள் வணங்கக்கூடியவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம். அதான் அர்த்தம், அதனுடைய தமிழ் பொருள். நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நாங்கள் வணங்க மாட்டோம். ஒரு நபித்தோழர் மது அறிந்து விட்டு தொழுகையில் ஓதுகிற பொழுது குல்லியாயுகள் காஃபிரு என்கிற அந்த அத்தியாயத்தை தலைகீழாக புரட்டி புரட்டி ஓதுகிறார். ஏன்? போதை. தொழுகையில் இருக்கிற பொழுது இந்த அளவுக்கு போதையா இருக்கிற, எந்த அளவுக்கு மதுவில் மூழ்கி கலந்திருப்பார்கள். எப்படி ஓதுறாருன்னா, நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நாங்க வணங்குவோம். இவ்வளவு மாற்றம் பாருங்க. ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள்? மதுவினுடைய உச்சகட்டம், போதையினுடைய உச்சகட்டத்தில் நாம் தொழுகையில் எதை சொல்கிறோம் எதை சொல்லாமல் இருக்கிறோம் என்பதை அறியாமல் அவர்கள் மதுவின் போதையில் இருக்கிற பொழுது இறைவன் இறக்குகிற வசனம் என்ன? எப்பா, நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க குடிங்க, ஆனா பள்ளிக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் குடிக்காம வாங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு இருந்த நபி தோழர்களை பெருமானார் எப்படி புரட்டி போட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். ஒரு சிந்திச்சு பாருங்க. இறைவன் அவருடைய வாழ்க்கையை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லி இறைவன் பாராட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற அந்த மக்களை மாற்றி அமைத்தது என்ன? எது? வல் யௌமில் ஆகிர், மறுமையை பற்றி உள்ள அச்சத்தை பெருமானார் உள்ளத்தில் போட்டார்கள். அந்த அச்சம் நமக்கு இருக்க இல்லையா? எல்லோருக்கும் இருக்கு. இங்க குழுமி இருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்ன? எல்லோரும் நம்புகிறோம் மரணத்திற்கு பிறகு மறுமை என்கிற ஒரு வாழ்வு இருக்கு என்று எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் அந்த நபி தோழர்கள் நம்புகிற மாதிரி நாம நம்புறோம்னா நான் நம்பல, நாம் நம்பவே இல்லை. இந்த உலகத்தில் நம்பி வாழ வேண்டும். மறுமை வாழ்வு என்பது நம்முடைய கடைசி வாழ்வு தானே. உலகத்தில் துனியாவுடைய வாழ்வு ஒன்று இருக்கிறது, நம்முடைய மரணத்திற்கு பிறகு மன்னரை வாழ்வு ஒன்று இருக்கிறது. மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு நீடித்த ஒரு வாழ்வு தான் எந்த வாழ்வு?
மறுமை வாழ்வு. எல்லாரும் புரிஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இறைவன் சொல்லுகிற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். தாஹா என்கிற அத்தியாயத்தில் 55ஆம் வசனத்தில் இறைவன் சொல்லுகிற செய்தி, மின்ஹா ஹலக்னாக்கும். எப்பா, இந்த மண்ணிலிருந்து உங்களை நான் உருவாக்கினேன். மண்ணில் நம்முடைய அசல் மண்ணு தானே. ஒரு சிறிய ஒரு விந்து துளியிருந்து நாம பிறக்கப்பட்டாலும் கூட நம்முடைய மூல அசல் என்னது? மண்ணு தானே. மனிதர்களா, மின்ஹா ஹலக்னாக்கும், நான் உங்களை இந்த மண்ணிலிருந்து நான் உருவாக்கினேன். வஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணிலே நான் உங்களை மீண்டும் கொண்டு வைப்பேன். மரணித்த பிறகு கொண்டு மண்ணறையில் வைக்கிறாங்களா இல்லையா? இறைவன் சொல்கிற செய்தியை பாருங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னொரு தடவை அந்த மண்ணிலிருந்து நான் உங்களை எழுப்புவேன். 3 கட்ட வாழ்க்கை இந்த வசனத்தை இறைவன் சொல்லுகிறான். 3 கட்ட வாழ்க்கை. இது போன்று இன்னொரு வசனத்தை இறைவன் சொல்லுகிறான். 7ஆம் அத்தியாயத்தில் 25ஆம் வசனத்தில் இறைவன் பேசுகிறான், ஃபீஹா தஹ்யவுன், நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் வாழுகிறீர்கள், இந்த பூமியில் இந்த மண்ணில் நீங்கள் வாழுகிறீர்கள். வஃபீஹா தமூத்தூன், இந்த மண்ணில் தான் இந்த பூமியில் தான் நீங்கள் மரணிப்பீர்கள். வமின்ஹா துஹ்ரஜூன், இந்த பூமியிலிருந்து இந்த மண்ணிலிருந்து உங்களை நான் வெளியேற்றுவேன் என்று சொல்லி இந்த 2 வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, இந்த உலகத்தினுடைய நம்முடைய வாழ்க்கை 3 தர வாழ்க்கை, 3 கட்ட வாழ்க்கை இருக்காது. ஒன்று இந்த துன்யா வாழ்க்கை, உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு இறைவன் தருகிற 2ஆம் கட்ட வாழ்க்கை மன்னர வாழ்க்கை. அந்த 2ஆம் கட்ட வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு வருகிற வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை. அது நீடித்த, அது மன்னர வாழ்க்கை நீடித்தது. நாம நம்புறோம், எல்லோரும் நம்புகிறோம். நம்புகிற முறையில் நாம் நம்புகிறோமா? நம்பவே இல்லை. யாருமே அப்ப நம்பவே கிடையாது. அப்ப நம்ப வேண்டிய முறையில் நான் நம்ப வேண்டும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம்னா என்னன்னு விளங்கணும். மறுமையை நாம் உண்மையாக நம்ப வேண்டும் என்றால், முழுமையாக நம்பணும்னா இந்த உலகத்தினுடைய தரம் என்ன, மறுமையின் தரம் என்ன, நாம் அது புரியணும். அப்ப உலகத்தின் தரம் என்ன என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். மறுமையினுடைய தரம் என்ன என்பதை நாம் புரிஞ்சுட்டோம்னா அதன்படி நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பது அடிப்படையில இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன நாம வழங்கணும். இந்த உலகத்தை பற்றி நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுகிறது, திருக்குர்ஆன் என்ன பல செய்திகள் சொல்லுகிறது. இந்த உலகம் உனக்கு வீணப்பா, அது விளையாட்டு, எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொன்னாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தினத்தில் தெருவழியாக போறாங்க. தெருவழியாக போகிற பொழுது ஒரு செத்த ஒரு ஆட்டை பார்க்கிறாங்க. ஒரு ஆடு செத்து கிடக்கிறது. அந்த செத்த ஆடும் கூட பல நோய்களுக்கு உள்ளாக்கிய, காதுகள் எல்லாம் வெட்டப்பட்டு ஒரு மோசமான நிலையில் செத்து கிடக்கிற ஒரு ஆட்டை பெருமானார் பார்த்து அந்த ஆட்டை கையில் எடுக்கிறார்கள். செத்து கிடக்கிற ஆடு தானே, பெருமானார் எடுக்கிறார்கள். பின் வந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹம். தோழர்களே, ஒரு சில திர்ஹத்திற்கு, தீனாருக்கு, ஒரு சில காசு பணங்களுக்கு இந்த ஆட்டை நீங்கள் யாராவது விலைக்கு வாங்குவதை விரும்புவீர்களா கேட்கிறாங்க. செத்த ஆடு தானே, உயிருள்ள ஆடா இருந்தா விலைக்கு வாங்கி இருப்பாங்களா இல்லையா? செத்த ஆடு தானே. செத்த ஆட்டை யாராவது நீங்கள் விலைக்கு வாங்குவதை விரும்புவீர்களா? விலைக்கு வாங்குவீங்களான்னு கேட்கல, விலைக்கு வாங்குவதை விரும்புவீர்களான்னு கேட்கிறாங்க. எல்லா நபித்தோழர்கள் ஒட்டுமொத்த கருத்தில் சொன்னார்கள், யார சொல்ல நாங்க வாங்க மாட்டோம். ஏன்? இந்த ஆட்டை யார வாங்குவா? சாதாரணமா செத்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த ஆடு பல நோய்களுக்கு உள்ளாக்கிய இந்த மோசமான செத்து கிடக்கிற இந்த ஆட்டை நாங்கள் யாரும் வாங்குவதற்கு விரும்ப மாட்டோம் என்று எல்லா சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கேட்கிறார்கள், அதுஹிப்பூன அன்னஹு லக்கும், நீங்க வாங்க வேண்டாம், உங்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு ஆடு உங்கள் வீட்டில் இருப்பதை நீங்கள் விரும்புவீர்களா கேட்கிறாங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்குள்ள ஒரு ஆடு, பல நோய்களுக்கு உள்ளாக்கிய ஒரு ஆடு உங்கள் வீட்டில் உங்களுக்கு உரியதாக இருப்பதை நீங்கள் விரும்புவீர்களா என்று அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்க விரும்ப மாட்டோம், இந்த மோசமான இந்த ஆடு நாங்கள் வாங்குவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை, இது போன்று உள்ள ஆடு எங்களிடத்தில் இருப்பதையும் நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் சொன்ன பொழுது பெருமானார் இப்போது சொல்லுகிறார்கள், வல்லாஹி, நான் சொல்லுகிறேன், இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இந்த ஆடு உங்களுக்கு எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு ஒரு மட்டகரமான, ஒரு மோசமாக உங்களுடைய உள்ளத்தில் தெரிகிறதோ இதைவிட தரம் குறைந்ததாக, மட்டகரமாக, மோசமாகத்தான்
இந்த உலகத்தை இறைவன் பார்க்கிறான் அல்லாஹ்வுடைய தூது சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது ஒரு செத்த ஆட்டை விட மோசம் என்பதாக பெருமானா விளக்கி கொடுக்கிறாங்க. அப்ப ஒரு செத்த ஆட்டை நபித்தோழர்கள் எப்படி அவர்கள் விரும்பாமல் நேசிக்காமல் இருக்கிறாங்களோ அது போன்றுதான் இந்த உலகத்தை நாம் எப்படி இருக்கணும், நாம் முழுமையாக நேசிக்க கூடாது. இது முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு உலகம் அல்ல என்பதை நபித்தோழர்களுக்கு பெருமானார் விளக்கி கொடுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பெருமானார் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு கடலில் தன்னுடைய கையை முக்குறாங்க. பெருமானார் சொல்லுகிற செய்தி, கையை நீங்கள் முக்கி கையை வெளியே எடுத்த பிறகு உங்களுடைய விரலில் எவ்வளவு தண்ணீர் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்திற்கு சமம்னு சொல்லாங்க. ஒரு கடல்ல நீங்க ஒரு விரலை முக்கி அதை நீங்க வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் எவ்வளவு இருக்கு, உங்கள் கையில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நீர் எவ்வளவு இருக்கு என்பதை நாம் புரிஞ்சு பார்க்கணும். இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை. அப்ப ஒரு கையில் ஒட்டி இருக்கக்கூடிய நீருக்கு சமம் தான் இந்த உலகம். அப்ப இந்த உலகம் என்பது ஒரு அற்பமானது, ஒரு சிறிய உலகத்தை நாம் அப்படி நினைத்தால் எல்லா முஸ்லிம்களும் மறுமையை நம்புவாங்களா இல்லையா? இந்த உலகத்தில் மறுமைக்காக அவர்கள் பாடுபடுவார்களா இல்லையா? மறுமை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது எல்லா வெள்ளிக்கிழமையும் நாம் ஓதக்கூடிய சூரதான சூரத்துல் அலா, அந்த அலா என்கிற சூரத்தில் இறைவன் என்ன பேசுகிறான்? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, மறுமை வாழ்வை முஸ்லிம்கள் நம்பி வாழ்ந்தாலும் மோமின்கள் நம்பி வாழ்ந்தாலும் கூட பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, அவர்கள் இந்த உலகத்தை தான் அவர்கள் நேசிக்கிறாங்க. நாம நம்புகிறதா இருந்தாலும் கூட அதிகமான மக்கள் இந்த உலகத்தை தான் நேசிக்கிறார்கள். வல் ஆகிரத்து கைரும் அபுகா, இறைவன் சொல்லுகிற செய்தி அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு வசனம் தானே. வல் ஆகிரத்து, மறுமை என்பது கைருன், அது உங்களுக்கு சிறப்பானதப்பா. அப்ப சிறப்பானது என்று இறைவன் சொல்லுகிறானா, மறுமை சிறப்புன்னா இந்த உலகம் என்னது கிடையாது, சிறப்பு கிடையாது. அதான உண்மை. அபுகா, உங்கள் மறுமை என்பது அது நிலையானது நீளமானது என்று சொன்னால் இந்த உலகம் குறுகியது, எப்போது வேண்டுமானாலும் இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விடுவோம் என்பதை இறைவன் மறைமுகமாக சொல்லுகிறான். வல் ஆகிரத்து கைரும் அபுகா, மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது, மறுமைதான் உங்களுக்கு நீடித்தரமானது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்திகளை எல்லாம் படிக்கிற நாம என்ன செய்யணும்? நாம மறுமையை நாம் முழுமையாக நம்பி இந்த உலகத்தினுடைய தரத்தை நாம் புரிந்து கொண்டு மறுமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தை நாம வாழ வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நம்முடைய நன்மையின் மூலமாக நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் என்ன செய்யணும்? இந்த உலகம் நமக்கு தந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இறைவன் சொல்லுகிற செய்திதானே. இந்த உலகம் என்பது அழகிய செயல்களை செய்வதற்காக, இறைவன் நம்மை சோதிப்பதற்காக இந்த உலகத்தை நம்ம அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்து இந்த குறுகிய வாழ்க்கையில் சில நாட்கள் வாழ்க்கையில் இந்த மனிதன் மறுமைக்காக செயல்படுகிறானா அல்லது இந்த உலகத்தில் மூழ்கி கிடக்கிறானா என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகம் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை என்பது எதற்காக? மறுமைக்காக நாம பயன்படுத்தணும். இந்த உலகத்தில் பயன்படுத்துவதை விட அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுமைக்காக உழைக்க வேண்டும் என்கிற செய்தியை அந்த சூரத்து முல்க் என்கிற அத்தியாயத்தில் 2ஆம் வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப இந்த உலகத்தில் இது சோதனை களமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு செயல்பாடுகளை நாம் செய்தாலும் அதை இறைவன் நமக்கு மறுமையில் நமக்கு எடுத்து காட்டுவான். இறைவன் நமக்கு மறுமையில் அதை எடுத்து காட்டி காண்பிப்பான். இவையெல்லாம் இந்த உலகத்தை செய்தா என்று அல்லாஹ் சொல்லி தருவான். அடிக்கடி ஓதுகிற சூறாதான சூரத்து ஜில்சால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, அந்த கடைசி அத்தியாயத்தினுடைய கடைசி வரையில் இறைவன் சொல்லுகிறான், யௌம இதின் யஸ்துருன் நாசு அஷ்தாதல் லியுரவ் அமாலஹும், அந்த மறுமை நாளில் அடிக்கடி ஓதுகிற சூரம் தானே, எல்லோருக்கும் மனப்பாடம் தானே. அப்ப அந்த சூறா கூடிய வசனங்களுடைய பொருட்களை நாம உணர்ந்து படிச்சோம்னா மறுமையுடைய பயம் நமக்கு இருக்கும். அப்ப ஏன் நமக்கு மறுமையுடைய பயம் அதிகம் இல்லைன்னா, மறுமையை பற்றியுள்ள வசனங்களை நாம் தொழுகையில் ஓதினாலும் அன்றாடம் நாம் குர்ஆன் படித்து ஓதினாலும் கூட பொருள் தெரியாமல் ஓதுகிற காரணத்தினால் மறுமையினுடைய பயத்தை உணராமல் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம இதின் யஸ்துருன் நாசு அஷ்தாதல் லியுரவ் அமாலஹும், அந்த நாளில் உங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக பல பிரிவினர்களாக இறைவன் நம்மளை ஆக்குவான். பல மறுமையில பல பிரிவுகளாக ஆக்கிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, மனிதா இந்த உலகத்தில் நீ சிறு அளவு நன்மையை செய்தாலும் வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அதை உனக்கு இறைவன் மறுமையில் உனக்கு காண்பிப்பான். எப்பா நீ இந்த உலகத்தில் குவைத்தில் வாழுகிற பொழுது இந்த அமல்கள் செய்தாய்,
இந்த பர்வானியா நிகழ்ச்சியில், இந்த சுபுகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாய் என்று இந்த நல்ல காரியங்களையும் நமக்கு இறைவன் எடுத்து காட்டுவான். வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. எந்த ஒரு மோசமான காரியங்களை, தீமையை நீ செய்தாலும் கூட அதையும் உனக்கு மறுமையில் எடுத்து காட்டுவான் என்று சொல்லி அந்த ஜில்சால் என்கிற வசனத்தில் நமக்கு இறைவன் சொல்கிறானா. இந்த வசனங்களை நாம் அடிக்கடி ஓதக்கூடிய நாம இருந்தால் நமக்கு நம்முடைய மறுமையினுடைய பயம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நான் உண்மை முஸ்லிம்களாக இல்லை என்பதான பொருள். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? ஈமானுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளை நாம முழுமையாக நம்பி இந்த உலகத்தில் நாம செயல்படுத்தணும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், ஹஜ் என்கிற அந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லுகிற முதல் 2 வசனம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ். இறைவன் சொல்லுகிற செய்தி ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து, முஃமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து சொல்லாமல் இறைவன் சொல்லுகிற செய்தி யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களை, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயப்படுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக அஞ்சுங்கள். நாம் எல்லோரும் பயப்படுகிறோம், முழுமையாக நீங்க அஞ்சுங்கள். இன்ன ஜல்சலத்த சாஅத்தி ஷைஉன் அதீம். அந்த மறுமை நாள் என்பது அது மிக பெரும் பயங்கரம், கடுமையான பயங்கரமான நாள் என்று சொல்லி ஒரு கடுமையான வார்த்தையை இறைவன் சொல்லுகிறார். ஷைஉன் அதீம், அது மிக பயங்கரம்பா. நீங்கள் நினைப்பது போன்று ஒரு சாதாரண நாள் அல்ல மறுமை நாள், அது மிக பயங்கரமானது என்று சொல்லி அடுத்த வசனத்தில் இறைவன் விளக்குகிறான். யௌம தரவுனஹா ததுகலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா தர்லாத். இறைவன் சொல்லுகிறான், பாலூட்டுகிற தாய். மறுமையை பற்றி இறைவன் விவரிக்கிற செய்தியை பாருங்க. மறுமையில் பாலூட்டுகிற தாய் தான் பாலூட்டுகிற குழந்தையை மறந்து விடுகிற அளவிற்கு அந்த நாளின் பயங்கரம் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க. எங்க நடக்குமா இந்த உலகத்துல இந்த நிமிடம் வரை எந்த ஒரு தாயாவது தான் பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயை, அந்த குழந்தையை ஏதாவது ஒரு தாய் இந்த நிமிடம் வரை மறந்து இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு ஒற்ற செய்தியை நாம் படிச்சிருக்கிறோமா? படிக்கவே இல்லையே. ஏதோ எல்லாம் மறக்கிறாங்களா இல்லையா? தான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை எந்த தாயும் மறக்க முடியாது, அதான உண்மை. ஆனால் மறுமையில் மறப்பாள். ஏன் மறக்கிறானா? மறுமையினுடைய பயங்கரம் அவள் அந்த பெண்மணிக்கு அப்படி தெரியும். அந்த பயங்கரத்தை விட தன் தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுகிற மறக்கக்கூடிய பயங்கரத்தை விட மறுமையில் காண்கிற அந்த நிலைமைகள் அதை விட மோசமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். அந்த வசனத்தில் அடுத்த இறைவன் சொல்லுகிறான், தாய்மார்கள் தன் கருவில் சுமந்து இருக்கக்கூடிய அந்த கருக்களை, குழந்தைகளை சுலபமாக ஈண்டெடுத்து விடுவாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வேதனை என்னன்னா, குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு வேதனை தானே. அதான் அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லோரும் அதான் நம்புறாங்க. அப்படிப்பட்ட வேதனை நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று பல தாய்மார்கள் அது சுகப்பிரசவம் வேண்டாம் என்று சொல்லி அறுவை சிகிச்சையின் மூலமாக ஏன் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன் வருகிறார்கள். அந்த வேதனை தாங்க முடியாது. பல தாய்மார்கள் சொல்லிக் கொடுக்கிறது தானே, எப்ப அது பயங்கர, அது பிரசவம், அது சபத்துக்கு, அது நம்முடைய ஒரு மறுபுறவி, ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று சொல்லி பல தாய்மார்கள் மற்றும் உள்ள தாய்மார்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு பயமுறுத்திய காரணத்தினால்தான் என்ன முடிவுக்கு வர்றாங்க, நாம அறுவை சிகிச்சை மூலமாக நாம் குழந்தையை பெற்றெடுப்போம் என்று சொல்லி இன்று பல முஸ்லிம் பெண்மணிகள் கூட முன் வர்றாங்களா இல்லையே? அந்த அதை நாம் தாங்க முடியாது, அந்த கஷ்டத்தை நாம் தாங்க முடியாது என்று சொல்லி இந்த உலகத்தை மிகப்பெரிய ஒரு வேதனையாக குழந்தை பெற்றெடுக்கிற வேதனை இருக்கா இல்லையா? அதை இறைவன் சொல்லுகிறான். அந்த மறுமையில் தன் வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மிக சுலபமாக, ஈஸியாக ஈண்டெடுத்து, ஏன் அதை விட பயங்கரம் அங்க இருக்கு, அதான் அர்த்தம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் பாருங்களேன், நமக்கு ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்படுது வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்படுது வைங்கள, அந்த விபத்து ஏற்பட்டு நாம் ரோட்டில் கிடக்கிறோம், நம்முடைய தலை அடிபட்டு தலையில் காது வழியாக, மூக்கு வழியாக, கண் வழியாக, வாய் வழியாக மூளை அடிபட்டு ரத்தம் பீரிட்டு வருகிற ஒரு காட்சியில் ஒரு மனிதன் கிடக்கிற பொழுது கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு கூட அப்படி நிகழ்ந்து இருக்கலாம். வண்டியில போயிருப்போமா இல்லையா? பைக்கில் போயிருப்போம். பைக்கெல்லாம் போன பிறகு அந்த பைக்கை பார்த்தோம்னா பயங்கர அடிபட்டு மோசமாக இருக்கும். ஆனால் நம்முடைய உடம்பில் பல காயங்கள் இருக்கும், கால் அடிபட்டு, கை அடிபட்டு இருக்கும், நம்முடைய முகம் அடிபட்டு ரத்தங்கள் பீரிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய கை நகத்தில் ஒரு சிறிய காயம் பட்டு ஒரு துளி ரத்தம் நம் விரலில் வரும்னா
அந்த விரலில் வரக்கூடிய அந்த சிறு காயத்தை நாம நம்பவே மாட்டோம், அதை பெருசா எடுக்கவே மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்னா இது என்ன காயம், இதை விட காயம் தலையில் அடிபட்டு ரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கா இல்லையா, அதை பார்க்கிற பொழுது, அந்த பெரிய ஒரு காயத்தை பார்க்கிற பொழுது இந்த சிறிய காயம் அவனுக்கு காயமாக தெரியாது இல்லையா. அது பெரிய காயம் இல்லை என்று சொன்னால் வீட்டில் நாம தனியாக இருக்கிற பொழுது சிறு ஒரு கத்தி ஏற்பட்டு சிறு துளி ரத்தம் வருகிற பொழுது நமக்கு பெருங்காயமாக அது தெரிகிறது. இந்த பெருங்காயம், இதைவிட ஒரு பெருங்காயத்தை நாம் சந்திக்கிற பொழுது இந்த காயம் நமக்கு பெருங்காயமாக தெரியவே தெரியும். அதான உலக வாழ்க்கை. அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், நீ பெற்றெடுக்கிற அந்த உன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிற அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், நீ பாலூட்டுகிற அந்த உன்னுடைய குழந்தையை மறப்பது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த மறுமை நாளில் அது உனக்கு சுலபமாக தெரியும். ஏன், அந்த மறுமை நாளில் ஏற்படுகின்ற அந்த நிலவரங்களை எல்லாம், காட்சிகளை எல்லாம் நீ பார்க்கிற பொழுது இது உனக்கு வேதனையாக தெரியாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அது பயங்கரமான நாள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு திருமறையில் விவரிக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட நாளை நாம் என்ன செய்ய உள்வாங்கணும். இவைகளை எல்லாம் நபித்தோட உள்வாங்கினாங்க. பெருமானார் சொன்ன பொழுது, எப்ப மறுமையெல்லாம் இப்படிப்பா, நாளை இப்படி எல்லாம் உனக்கு ஏற்படும், அங்கே கொடுக்கப்படுகிற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, உன்னை இறைவன் நரகத்தில் போட்டு விடுவான் என்கிற அந்த பயமுறுத்துகிற செய்திகளை எல்லாம் நபித்தோழர்களுக்கு பெருமானார் சொன்ன காலத்தினால் அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறினாங்களா இல்லையா. அல்லாஹ்வுடைய ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆயிஷா சொல்லுகிறார்கள், யுஹ்ஷரு நாசு யௌமல் கியாமா, மறுமை நாளில் எல்லா மனிதர்களையும் இறைவன் எழுப்புவான். நம்புறோமா இல்லையா. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் மண்ணறை வாழும் பொழுது உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட பிறகு நாம் எல்லாம் உயிர் தொழுவோம், இறைவன் நம்ம எழுப்புவான். எப்படி எழுப்புவான், எந்த மேனியில் நாம் இந்த உலகத்தில் பிறந்தோமோ, ஒட்டு துணை இல்லாமல், எந்த ஒரு ஆடை இல்லாமல் இல்லையா, ஆடை இல்லாமல் சுண்ணத்து செய்யாமல் எப்படி நாம் நிர்வாணமாக இந்த உலகத்தில் நாம் வந்தோமோ அது போன்று இறைவன் நம்ம எழுப்புவான். எப்படி எழுப்புவான், எதுவுமே இருக்காது, ஆடை இருக்காது, ஆடை இல்லாமல் செருப்பாணி அணியாதவர்களாக இறைவன் நம்மளை நாளை மறுமை எழுப்புவான் இல்லையா. அப்ப நான் அந்த மறுமை நாளில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருப்பாங்களா இல்லையா, கூட்ட நெரிசல் இருப்பாங்களா இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு கூட்ட நெரிசலாக இருக்கும் இந்த உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா. ஒரு சில கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எத்தனை மக்கள் உயிர் போகிறது. ஏன், அந்த மூச்சு திணறி மக்கள் இந்த பரிதாபமாக சாகக்கூடிய காட்சி பார்க்கிறோமா, மறுமை நினைச்சு பாருங்க. அப்ப இந்த சிறு கூட்டத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் ஏற்படுதுன்னா நாளை மறுமையில் ஏற்படுகிற அந்த பெருங்கூட்டத்தில் எப்படி இருக்கும். அல்லாஹ் சூரியனை தலைக்கிட்ட கொண்டு வருவானா இல்லையா. ஆயிஷா அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எல்லா மனிதர்களும் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிற பொழுது ஆயிஷா கேட்கிறார், குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அர்ரிஜாலு வன்னிசாகு யன்துரு பகலுஹும் இலா பகலின், அந்த மறுமை நாளில் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக ஆடை இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிற்பார்களே, அப்ப சேர்ந்து நிற்கிற பொழுது ஒரு ஆண் பெண்ணுடைய மறைக்கப்பட வேண்டிய பொருள் அந்த இடங்களை, அல்லது ஒரு பெண் ஆண் மறைக்கப்பட வேண்டிய இடங்களை எல்லாம் பார்க்க நேரிடுமே. அப்படி பார்க்க நேரிடுகிற பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா. இப்பொழுது ஒரு பெண் மறைக்க வேண்டிய பொருளை மறைத்து விட்டு ரோட்டில் வருகிற பொழுது நம்முடைய கண்கள் சும்மா இருப்பதில்லையே. அப்படிதான், அதான உண்மை. மறைக்கப்பட்ட பொருட்களை நல்ல முறையில் மறைத்து வந்தாலும் கூட ஆண்களுடைய கழுகு பார்வை பார்க்கிறதா இல்லையா. ஆயிஷா கேட்கிறாங்க, மறுமையிலே எல்லோரும் நிர்வாணமாக நிற்கிற பொழுது மாறி மாறி பார்ப்பாங்களே என்கிற செய்தி ஆயிஷா கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே அப்படி இல்லம்மா, அப்படி நீ நினைப்பது மாதிரி கிடையாது, அந்த உலகத்தில் அப்படியா இருக்கும், ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது. அல் அம்ரு அஷத்து மின் அன் யுஹிம்மஹும் தாக், அந்த நாளை மறுமை நாளில் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாத அளவிற்கு நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். யாருமே செஞ்சு பார்க்க மாட்டாங்க. நம்முடைய பக்கத்தில் மறுமையில் கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய பக்கத்தில் ஒரு அழகிய பெண்மணி நிர்வாணமாக நம்மோடு ஒட்டி நிற்பாள். ஆனா நமக்கு அது எண்ணம் வராது, சிந்தனையே வராது. நம்முடைய பக்கத்தில் ஒரு பெண் நிர்வாணமாக நிற்கிறாளே, அவருடைய அங்க அவயங்களை நாம் பார்க்கலாம் என்று யாருக்கு ஆசை வருமா? யாருக்குமே வராது. ஏன், அங்குள்ள பல காட்சிகளை நாம் பார்க்கிற பொழுது இவையெல்லாம் நமக்கு தூசி, யாருமே அதை பார்ப்பதற்கு முன் வர மாட்டார்கள் என்று சொல்லி ஆயிஷாவுக்கு பெருமானார் சொல்றாங்கன்னா இதான் மறுமையினுடைய காட்சிகள். அப்ப இவைகளை எல்லாம் நபிகளார் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழ்ந்த அந்த அறிவற்ற அந்த மக்களுக்கு பெருமானார் சொல்லிய காரணத்தினால்தான் அவை உள்ளத்தில் வாங்கினார்கள். உள்ளத்தில் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய காரணத்தினால்தான் அந்த நபி தோழர்களை இறைவன் உயர்ந்த ஒரு இடத்தில் வச்சானா இல்லையா, சொர்க்கவாசிகளாக மாத்தினானா இல்லையா.
இவையெல்லாம் நாம் திருமறையில் பார்க்கக்கூடிய செய்திகள். அப்படிப்பட்ட மறுமை நாள். அப்ப மறுமை நாள் என்று சொன்னா இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கும் என்பதை நாம் உள்வாங்கி விட்டு அந்த மறுமைக்காக நாம் என்ன செய்தோம் அதை நாம் நினைச்சு பார்க்கணும். மறுமை வாழ்விற்காக நம்மிடத்தில் என்ன ஒரு சேமிப்பு இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்மை பார்த்து கேட்கிறான். நம்புறோமா இல்லையா? மறுமை நம்பி இருக்கக்கூடிய மோமின்களை பார்த்து இறைவன் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களே, வல் தன்னுரு இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள். ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களே என்று ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அல்லாஹ்வை நீங்க பயப்படுங்க. உங்களுடைய பயம் உண்மையாக இல்லை. நீங்க பயப்படுகிறீர்கள் என்று நீங்க உதட்டளவில் வாயளவில் நீங்க சொன்னாலும் கூட உள்ளத்தளவில் அந்த பயம் உங்களுக்கு இல்லை. இத்தகுல்லா, நீங்கள் மோமின்களாக நீங்க இருந்தாலும் கூட நீங்கள் இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்னுரு நஃப்சு மா கத்தபத் லிகதின், அந்த மறுமை வாழ்விற்காக உன் கைவசம் என்ன இருக்கிறது என்பதை நீ நினைத்துப்பார். அல்லாஹ் கேட்கிற செய்திங்க. அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்தில் வாழுகிறாய், ஒரு நாள் மரணிப்பாய். மரணித்த பிறகு நீண்ட ஒரு வல்லாஹிரத்து ஹைரும் வாபுக்கா, நீண்ட ஒரு உலகம், அந்த மறு உலகம். அந்த மறு உலக வாழ்விற்காக இந்த உலகத்தில் நான் இந்த உலகத்தை மறு உலகத்திற்காக தந்திருக்கக்கூடிய நான் இந்த உலகத்தில் நீ மறுமைக்காக நீ எதை நீ செய்து வைத்திருக்கிறாய், உன் கைவசம் என்ன இருக்கிறது அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு இன்னும் சொல்லுகிறான், வத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்கப்பா. நீ வெறுமன வராத, நீ இந்த இந்த மறு உலகத்திற்கு வருகிற பொழுது உன்னுடைய அக்கௌண்ட்ல பல பணங்கள் இருக்கணும், பல காசுகள் இருக்கணும், பல பொருட்கள் இருக்கணும், பல வணக்க வழிபாடுகள் இருக்கணும், பல பண்புகள் இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் கேட்க. என்ன இருக்கு நம்மகிட்ட? எதுவுமே இல்லையே. என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கேட்கிற செய்தியை போன்று பெருமானாரை பார்த்து நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மத்தஸ்ஸா, மறுமை எப்போது வரும்? நல்ல கேள்விதானே. நபித்தோழர் கேட்கிறார், மறுமை எப்போது வரும்? மறுமை எப்போது வரும்னு கேட்டா நம்மிடத்து கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்? நம்மிடத்தில் ஒரு சகோதரர் கேட்கிறாரு வைங்களேன், மறுமை எப்போது வருப்பா? மறுமையா? மறுமை வரும். பெருமானார் சொன்ன பல அடையாளங்கள், 10 அடையாளங்கள், அந்த பல அடையாளங்கள், ஒரு சில அடையாளங்கள் நடைபெற்று இந்த நிமிடம் வரை இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில அடையாளங்கள் இவையெல்லாம் வருகிற பொழுது மறுமை வரும் நான் சொல்லுவோமா இல்லையா? ஒரு கேள்வியை பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள், மத்தஸ்ஸா, எப்போது மறுமை வரும் என்று கேட்கிற கேள்விக்கு பெருமானார் என்ன பதிலை சொல்லி இருக்கணும்? 10 அடையாளங்களை பெருமானார் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அந்த அடையாளங்களை பெருமானார் சொல்லி இருக்கணுமா இல்லையா? தோழர் அவர்களே, இது போன்றுள்ள அடையாளங்கள் இருக்கணும். மறுமை மிக நெருக்கத்தில் இருக்கிறது, மிக அருகில் இருக்கிறது என்றெல்லாம் அந்த நபி தோழருக்கு பெருமானார் பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர் மாற்றமான ஒரு பதிலை பெருமானார் சொல்லுகிறார்கள். கேட்கிற கேள்விக்கு பொருத்தமான பதில் சொல்லணுமா இல்லையா? பொருத்தமான பதிலை பெருமானார் சொல்லாமல் அவனை சிந்திக்க வைக்கிற பதிலை பெருமானார் கேட்கிறாங்க. எப்ப நீ கேட்கிற மறுமை எப்போது வரும் என்று நீ கேட்கிறாய், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க பதில் சொல்லுகிறார்கள், வமா அஹ்தத்தலஹா, அந்த மறுமைக்காக நீ எதை நீ தயார் செய்து வைத்திருக்க கேட்கிறாங்க. மறுமை பற்றி கேட்கிற அந்த மறுமைக்காக உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதே கேள்வியை நாமும் நம்மை பார்த்து கேட்கலாமா இல்லையா? இந்த மறுமைக்காக இறைவன் கேட்கிறான், மறுமைக்காக நீ எதை வைத்திருக்கிறாய் சிந்தித்து பார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மறுமைக்காக நீ இதை தயார் செய்து வைத்திருக்கிறாய். இந்த 2 கேள்வியும் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிற இந்த 2 கேள்வியும் நாம நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்ம இடத்துல எதுவுமே கிடையாது. இருக்குதா? லிஸ்ட் போட முடியுமா? நான் மறுமைக்காக இவையெல்லாம் வைத்திருக்கிறேன், என்னுடைய மறுமை வாழ்வுக்காக இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கிற என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. மறுமை எப்போது வரும்? எப்போது நாம் இந்த உலகத்தில் மரணிக்கிறோமோ அப்போது மரணத்தினுடைய மறுமையினுடைய துவக்கம் தானே. எழுப்பப்பட்ட பிறகு மறுமையோட துவக்கம் தானே. மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமைக்காக நாம் எதுவுமே செய்ய முடியாது. மறுமையுடைய துவக்கம் நம்முடைய மரணம் தானே. மரணத்துக்கு பிறகு நன்மை செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நாம மறுமைக்காக நாம் எதை செய்திருக்கிறோம் பாருங்க. 6 மாதம் கழித்து ஊருக்கு போறோம், அல்லது ஊருக்கு 1 வருடம் கழித்து ஊருக்கு போறோம், 2 மாதம் கழித்து ஊருக்கு போறோம்னா 2 மாதம் 3 மாதம் கழித்து ஊருக்கு போக வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நாம அந்த 2 மாதத்துக்கு பிறகு வேண்டி உள்ள ஜாமான்களை எல்லாம் இப்போதே நாம தயார் பண்றோமா இல்லையா? பண்ணி வைக்கிறோமா இல்லையா? இன்னும் ஒரு சில மக்களை பாருங்க, ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்திருப்பான், வெக்கேஷன் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு இப்ப வந்த பிறகு அடுத்த வருடம் போவதற்காக இப்பவுமே தயார் பண்றானா இல்லையா? எவையெல்லாம் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் போகணும் என்று சொல்லி தயார் பண்றானா இல்லையா?
நாம ஒரு மனிதன் ஊருக்கு போறான்னா நாம என்ன கேட்கிறோம்? ஊருக்கு வா, ஊருக்கு போற, காசு வச்சிருக்கியா, அவ்வளவு காசு கேட்கிறோமா இல்லையா? அப்ப நீ ஊருக்கு விடுமுறையில் போகிற பொழுது உன் கையில் என்ன இருக்கு என்று நாம் நம்முடைய சகோதரரை பார்த்து நாம கேட்கிற நாம ஏதாவது ஒரு சகோதரரை பார்த்து எம்பா நீ மரணிப்பாய், இன்று மரணிப்பாய், நாளை மரணிப்பாய், இந்த நிமிடம் மரணிப்பாய், இந்த மரணித்த பிறகு உன்னுடைய மறுமைக்காக உன் கைவசம் என்ன இருக்கிறது என்று சொல்லி இந்த நிமிடம் வரை நாம் நம்முடைய சகோதரை பார்த்து கேட்கிறோம்னு கேட்கல. அதான் முக்கியமா கேட்கணும், யாருமே கேட்கல. அப்ப பல நாட்கள் கழித்து நடைபெறுகிற நிகழ்ச்சிக்காக எவ்வளவு நாட்கள் கஷ்டப்படுகிறோம். தான் பெற்றெடுத்த அன்பு மகளை நல்ல முறையில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்படுகிறாரு. ஒரு வருடம் கழித்து நடக்கிற அந்த திருமணத்திற்காக இப்போ தயார் பண்றாங்களா இல்லையா? ஒரு பெண் தான் பெற்றெடுத்த குழந்தை நல்ல இடத்தில் அனுப்ப வேண்டும் என்பது பெற்றோருடைய கடமையாக இருந்தாலும் கூட தன் பிள்ளை விஷயத்தில் இவ்வளவு அக்கறை காட்டுகிற பெற்றோர்கள் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்த பிறகு மறுமைக்காக நம் கைவசம் என்ன இருக்கிறது என்பதை நினைக்காமல் வாழுகிற காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த உலகில் வாழுகிற நாம் மறுமைக்காக நாம் எதை செய்திருக்கிறோம்? எதுவுமே கிடையாது. என்ன சொல்லுவோம்? தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு சொல்றோமா இல்லையா? ஒரு சில மக்களிடத்தில் இந்த உலகத்தினுடைய வணக்க வழிபாடு கம்மியா இருக்கலாம், அது அதிகமா இருக்கலாம். தொழுகை இருக்கு, நோன்பு எல்லாமே இருக்கு. இவை நமக்கு போதுமா? இந்த தொழுகை, நோன்பு, சக்காத்து மட்டும் மறுமைக்கு வெற்றியை கொடுக்குமா? நம்முடைய தொழுகை கூட அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், நீ தொழுகிற தொழுகை கூட உன்னை நரகத்தை தள்ளிவிடும் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இறைவன் சொல்லுகிற செய்தானே, கதாஃபுலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனகும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், யார் இறை எச்சத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் இறை எச்சம் இல்லாமல் பொதுபோக்காக யார் தொழுகிறார்களோ ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனகும் அன் ஸலாத்திஹிம் சாகூன், யார் இறை எச்சம் இல்லாமல் தொழுகிறார்களோ அவருடைய தொழுகை பாழுதானே. அப்ப இந்த உலகத்தில் நாம் தொழுகிற தொழுகைகள், நாம் நோக்கிற நோன்புகள் எல்லாம் நமக்கு நாளை பயன்பெறுமா? சந்தேகமா இருக்கா இல்லையா? அவை மட்டும் போராது, நாளை மறுமைக்காக, நம்ம நாளை மறுமையின் வெற்றிக்காக எவைகளை எல்லாம் இறைவன் நமக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறானோ அவைகளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலும் குறிப்பாக இறைவன் விஷயத்தில் நாம் ஏதாவது தவறுகள் செய்தால் கூட, அது மன்னிப்பு கேட்காமல் நாம் மன்னித்தாலும் கூட நாளை இறைவன் நினைத்தால் மன்னித்து விடுவான். அதான் உண்மை. இறைவன் கருணையாளன் தானே, ரொம்ப இரக்கம் உள்ளவன் தானே. இறைவன் நினைத்தால் மன்னித்து விடுவான். ஆனால் இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு செய்து விட்ட அந்த குற்றங்களை இந்த உலகில் அந்த மனிதன் மன்னிக்காமல் இருக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதான உண்மை. அப்ப இந்த உலகத்தில் நாம் மனிதனுக்கு எவ்வளவு துரோகங்கள் செய்யறோம், எவ்வளவு மோசமான அட்டூழியங்கள் செய்யறோமா இல்லையா? அப்படி செய்யக்கூடிய நாம் இந்த உலகத்தில் மரணிப்பதற்கு முன்பாக அதை சீர் செய்து விட்டு நீ மறுமைக்காக வர வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லுதா இல்லையா? மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தை நாம் மனிதனுக்கு எந்த விதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் தீங்குகளை செய்யவே கூடாது. நாம் அதிகம் செய்கிறோமா இல்லையா? எந்த தீங்கு செய்தாலும் நாம் செய்துகிற தொழுகைகளும் வணக்கங்களும் அனைத்து தர்மங்களும் நாளை மறுமையில் பயனளிக்கவே அளிக்காது. எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு எத்தனை ஆண்டு காலம் நான் நோன்பு நோட்டாலும், இரவு வணக்கங்கள் நின்று தொழுதாலும், எத்தனை குர்ஆன் ஓதினாலும், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை நாம் செலவு செய்தாலும், நாம் மனிதனுக்கு துரோகம் செய்தால் நம்முடைய அனைத்து வணக்கங்களையும் இறைவன் பறித்து விடுவான். எல்லோரும் கேட்ட செய்தானே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் ததுரூன மனில் முஃப்லிஸ். நம்ம அடிக்கடி கேட்ட செய்திதான் கேட்கிறாங்க. நபி தோழர்களே, திவாலாகி போனவன் சொல்றோமா இல்லையா? திவாலாகி போனவன் யாருன்னு தெரியுமா கேட்கிறாங்க. அதுக்கு ஒண்ணு இல்லாதவன், காசு எதுவுமே இல்லாதவன் என்று சொன்னால் யார்? நாம் என்ன சொல்லுவோம்? நம்மகிட்ட கேட்கிறாங்க வைங்களேன், எப்பா திவாலாகி போனவன் யாருன்னு நாம் என்ன சொல்லுவோம்? காசு பணம் இல்லை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, அதான் சொல்லுவோம். இது போன்ற உள்ள கேள்வியை பெருமானால் நபி தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள். மனில் முஃப்லிஸ், அறுவை தோழர்களே, திவாலாகி போனவன யாரும் கேட்கிறாங்க. அல்லாஹ் நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா யா ரசூலல்லாஹ், திவாலாகி போனவன் நம்மிடத்தில் யார் என்று சொன்னால் மல்லா திர்ஹம வலாமத்தா, யாரிடத்தில் திர்ஹமும் தீனாரும் காசு பணம் இல்லையோ அவன் தான் திவாலாகி போனவன் சொல்லுவான். அதான் நம்முடைய வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். யாவன்கிட்ட காசு கிடையாதோ, பணம் கிடையாதோ, உடுப்பதற்கு ஆடை இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவில்லை, அவன் அப்படி நாம் நினைக்கிறோம். இது போன்று உள்ள பதிலை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இல்லப்பா அது கிடையாது, திர்ஹமும் தீனாரும் எவனிடத்தில் இல்லையோ அவன் அல்ல உண்மையான திவாலாகி போனவன். மாறாக இன்னல் முஃப்லிஸ், உண்மையில் திவாலாகி போனவன் யார் என்று சொன்னால் மின் உம்மத்தி என்ற சமுதாயத்தில் மன், அவன் ஒருவன் யஅதி யௌமல் கியாமா, மறுமையில் வருவான். எப்படி வருவான்? பிசியாமின் வ ஸலாத்தின் வ ஸகாத்தின், அவன் இந்த உலகத்தில் செய்த தொழுகைகள், தர்மங்கள், நோன்புகள், குர்ஆன் எல்லாத்தையும் கொண்டு வருவான். எங்க? மறுமையில். நம்ம எல்லாம் செய்திருக்கிறோமா இல்லையா? தொழுது இருக்கோம், நோன்பு எல்லாம் செய்திருக்கிறோம், அனைத்தையும் கொண்டு வருவான்.
மூட்டை மூட்டையாக அவன் கொண்டு அதை பார்க்கிற போது மற்ற மக்களுக்கு தெரியும், ஆஹா இவ்வளவு நன்மைகளை கொண்டு வர்றான, அல்லாஹ் இவனை லகுவாக எங்க அனுப்பி விட்டுருவான், சுவனத்திற்குள் நுழைத்து விடுவான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ் தூதர் விளக்குறாங்க பாருங்க. ஒரு மனிதன் வருவான். இறைவா, இந்த மனிதன் இவ்வளவு நன்மைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் உலகத்தில் நான் வாழுகிற பொழுது எனக்கு இன்னென்ன துரோகங்கள் செய்தான், என்னுடைய பொருளாதாரத்தை இவன் சேதப்படுத்தினான், என் பொருளாதாரத்தை அபகரித்தான், என்னை அடித்தான் என்று சொல்லி ஒருவன் வருவான். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிற பொழுது இறைவன் அதை உண்மை என்று தெரிந்த பிறகு இறைவன் இவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வணக்கங்களை, தொழுகைகளை, நோன்புகளை, தர்மங்களை எடுத்து எவ்வளவு துன்பங்கள் செய்தானோ அதற்கு தகுந்தவாறு இவன் வணக்க வழிபாடுகளை எடுத்து இறைவன் அவனுக்கு கொடுப்பான். யாருக்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான். ஒருவனுக்கு கொடுத்த பிறகு இன்னொருவன் வருவான், அவனும் அதை போல சொல்வான், இறைவா இவனும் என்னை துரோகம் செய்தான், எடுத்து கொடுக்கப்படும். இப்படியாக பல மக்கள் வருவார்கள். பல மக்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிற பொழுது மனிதனுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை இந்த உலகத்தில் நாம் மன்னிக்காமல் மரணித்து விட்டால் நம்முடைய வணக்க வழிபாடு இப்படித்தான் போகும். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் வந்து கேட்கிற பொழுது இறைவன் எல்லா வணக்கங்களையும் எடுத்து கொடுக்கிற பொழுது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து முடிச்சிருவான். எல்லாம் குடித்து முடித்த பிறகு இன்னொருவன் வருவான், இறைவா எனக்கும் இவன் தீங்கு செய்தான், நானும் உலகத்தில் வாழுகிற போல எனக்கு பல துரோகங்கள் செய்தான், என்னை அடித்தான், என்னை திட்டினான் என்று சொல்லி இன்னொருத்தன் வருவான். இன்னொருவன் வருகிற பொழுது இறைவனுக்கு இவனுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து கொடுப்பதற்கு இவனுக்கு தொழுகை கிடையாது, நோன்பு எதுவும் எல்லாம் காரியாயிட்டா இல்லையா, இருந்த எல்லா வணக்கங்களையும் எடுத்து கொடுத்தாச்சா இல்லையா. இப்பொழுது கொடுப்பதற்கு இவன் கைவசம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாத இவன் நிற்கிற பொழுது அவனிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை இவன் தலையில் சுமத்தப்படும் என்று பெருமானா சொல்லலாம். யார் பாதிக்கப்பட்டு வர்றானோ அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை எடுத்து இவரிடத்தில் கொடுக்கப்பட்டு இவனை நரகத்தில் தள்ளப்படும் என்று சொல்லி பெருமானா சொல்றாங்கன்னா நினைச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு தொழுகை, நோன்பு, தர்மங்களை எல்லாம் நாம கொண்டு போறோம். அப்படியே நினைச்சிருக்கிறோம், மரணிக்கிறோம், உண்மை முஸ்லீமாக முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இடத்து எல்லா வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது. இயன்றளவு நாம் இறைவனை பயப்பட்டு இந்த உலகத்தை நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக என்னை மறுமையில் இறைவன் காப்பாற்றுவான் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையா. இந்த நம்பிக்கை நமக்கு எப்ப பயன்படணும்? இந்த உலகத்தில் மனிதனுக்கு எந்த விதத்தில் நாம் எந்த ஒரு தீமையும் செய்திருக்க கூடாது. அப்படி செய்துவிட்டு நாம் இந்த உலகத்தில் மன்னிக்காமல் மரணித்த பிறகு நம்மை இறைவன் மறுமையில் எழுப்பினான்னா நம்முடைய எல்லா வணக்கங்களும் பறிப்போகிவிடும் என்கிற செய்தியை இப்படி அடுத்தவனுடைய தீமையை தன் தலையில் சுமந்து நரகத்தில் போனான இவன் தான் உண்மையில் திவாலாகி போனவன் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் விளக்கம் கொடுக்கிறார். காசு பணம் இல்லாதவன் அது ஆமா இல்லப்பா, இவன் தான் உண்மையில் திவாலாகி போகிறவன். இவ்வளவு நன்மைகளை கொண்டு சென்ற பிறகு எதுவும் இல்லாமல் நரகத்தில் வீழ்த்தப்படுகிறானே அவன்தான் முஃபிலிஸ் என்பதாக அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி நமக்கு பெருமானா சொல்லுகிறார்கள். அதனால்தான் பெருமானா சொன்னாங்க, ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இந்த உலகத்தில் போர்க்களத்தில் தன்னுடைய இறைவனுக்காக தன்னுடைய அதான மிகப்பெரிய ஒரு தியாகம். இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு நிகராக எந்த தியாகம் எதுவுமே கிடையாது. அதான உயிரை கொடுக்கிறானா இல்லையா. அப்ப இறைவனுடைய விஷயத்தை இறைவனுடைய பாதையில் தன்னுடைய உயிரை கொடுத்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னிக்கிறான். ஏன்? எனக்காக நான் அவனுக்கு கொடுத்த உயிரை எனக்காக அவன் கொடுத்தான் என்று சொல்லி அவன் மீது இறைவன் நேசக்கூட அவனுடைய எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னிக்கிறான். இல்ல தைன கடத்தை மன்னிக்க மாட்டான், கடனை மட்டும் இறைவன் மன்னிக்க. அப்ப இவ்வளவு இறைவனுக்காக ஒரு மனிதன் உயிரை கொடுத்து விட்டு நாளை மறுமையில் சென்று அவன் இந்த உலகத்தில் கடன் வைத்து விட்டு போனான் என்று சொன்னால் அந்த கடத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான்னா ஏன்? அந்த கடன் மனிதன் சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா. அந்த கடன் என்பது இறைவன் சம்பந்தப்பட்ட காரியம் கிடையாது. அந்த கடன் என்பது ஒரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிற காரணத்தினால் ஷஹீதோடு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாலும் கூட இது மன்னிக்கப்படாதுன்னா நாம் எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மனிதர்களோடு பழக வேண்டும் என்பதை நமக்கு பெருமான விளக்கலாங்களா இல்லையா. அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் மறுமையில் நமக்கு பலம் பெறணும்னா நான் இந்த உலகத்தில் நாம் மனிதர்களோடு நல்ல முறையில் பழக வேண்டும் என்கிற பண்பாடு நமக்கு இஸ்லாமுக்கு சொல்லுகிறதா இல்லையா. அல்லாஹ் தூதர் இன்னொரு தடவை விளக்குவார்கள், அக்வாமன் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருக்கும், அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா கேட்கிறாங்க. அல்லாஹ் தூதர் கேட்கிறாங்க, அடிக்கடி கேட்ட செய்தி கேட்கிறாங்க. அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள், யவ்தூன யௌமல் கியாமா, அவர்கள் மறுமையில் வருவார்கள். இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கூட்டம் மறுமையில் வரும். பி ஹசனாத்தின் அம்சாரின் ஜிபால், பெரும் மலையளவு வணக்க வழிபாடுகளை நன்மைகளை கொண்டு அவர்கள் மறுமையில் வருவார்கள். வெறுமன வரல,
கொஞ்சம் கூட அமல் கிடையாது, மலையளவு. அப்ப பெரும் பெரும் மலையளவு வணக்க வழிபாடுகளை இந்த மறுமையில் ஒருவன் கொண்டு போறானா, இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அவன் நன்மை செய்திருப்பான், எந்த அளவுக்கு அவன் இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பான். நாம் மலையளவு கொண்டு போறோமா? மலையளவு கொண்டு போகக்கூடிய வணக்க வழிபாடு நாம் இந்த உலகத்தில் நாம செய்திருக்கிறோம்? செய்யவே இல்லையே. அப்ப மலைகள் அளவிற்கு ஒரு குவிக்கப்பட்ட ஒரு பெரும் ஒரு வணக்க வழிபாடுகளோடு நன்மைகளோடு மறுமையில் என் சமுதாயத்தில் ஒரு சில கூட்டங்கள் வரும். அப்படி வருகிற பொழுது அல்லாஹ் பெருமானா சொல்லுகிறார்கள், அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் இறைவன் ஹபா அன் மன்சூரா, தூள் தூளாக மாற்றி விடுவான். கற்பனை பண்ணி பாருங்க, பெரும் மலை அளவு கொண்டு வருகிற வணக்க வழிபாடுகளை, நன்மைகளை, தொழுகை, நோன்பு, சக்காத்து, தர்மம் அனைத்தையும் மலை அளவு ஒருவர் சுமந்து கொண்டு போறான். அப்படி சுமந்து கொண்டு போகக்கூடிய அனைத்து அந்த நன்மைகளை எல்லாம் இறைவன் தூசியாக தூளாக மாற்றி விடுவான் என்று சொல்லிவிட்டு பெருமானா சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிற அல்லாஹ்வின் தூதரே, அது யாருக்கு அந்த நிலைமை ஏற்படும்? இவ்வளவு வணக்க வழிபாடுகளை மலை போன்று குவியலாக கொண்டு போகக்கூடிய ஒருவனுக்கு அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் இறைவன் யாருக்கு தூள் தூளாக மாற்றுவான்? அவர்கள் யார்? எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அறிய வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த கூட்டத்தில் நாங்களும் இருந்திருந்தால் நாங்கள் திரிந்து வாழ்வோமா இல்லையா என்று சொல்லி பெரும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர் வேறு யார் இல்லப்பா, உங்களோடு வாழ்ந்த உங்களுடைய சகோதரர்கள். நீங்கள் தொழுகிற பொழுது அவர்களும் தொழுதார்கள். நீங்கள் ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையில் நீங்கள் சேர்ந்து தொழுகிற பொழுது உங்களோடு சேர்ந்து உங்களுடைய வரிசையில் உங்கள் அருகில் உங்களோடு சேர்ந்து அவர்களும் தொழுதார்கள். அதிக நன்மைகள் செய்தார்கள். உங்களோடு உங்களுடைய அறையில் அவர்கள் தங்கி இருந்தார்கள். இப்படி உங்களோடு வாழ்ந்த அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர்கள் வலாகின்னஹும் என்றாலும் அவர்கள் இதா ஹலௌ பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, உங்களோடு இருந்தவங்க தான். நீங்கள் செய்வதை போல வணக்கம் செய்வார்கள், அதிகமான வணக்கங்கள் செய்வார்கள். ஆனால் தனிமை என்று அவர்களுக்கு வந்தால் இறைவனுக்கு மாறு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தனிமை எவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்திருந்தாலும் கூட ஒரு மனிதன் தனிமையில் இருந்து அவன் இறைவனுக்கு மாறு செய்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை அவன் மலைகளை போன்று கொண்டு சென்றாலும் இறைவன் தூளாக மாற்றிவிடும். ஏன்? உண்மையில் ஒரு மோமின் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுமை நாளையும் நம்புகிற ஒரு மனிதன் எப்படி கூட்டத்தில் அல்லாஹ்வை நம்புகிறானோ அதுபோல தனிமையில் இருக்கிற பொழுதும் இறைவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று நம்பணும். அப்ப தனிமையில் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் தவறு செய்கிறான், என்ன அர்த்தம்? இறைவன் என்ன பார்க்கிறன்னு அர்த்தம். அப்ப முழுமையாக நம்பல. அப்ப முழுமையாக நீ இறைவனை நம்பாமல் எவ்வளவு வணக்கத்தை நீ கொண்டு வந்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். முன்பு ஒரு காலத்தில் தனியாக இருந்தால்தான், ஒரு அறையில் எந்த ஒரு சகோதரர்களும் பார்க்காமல், பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிகள் யாரும் பார்க்காமல் தனி அறையில் இருந்தால்தான் முன்பு நமக்கு தவறு இழைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. அப்படித்தானே? ஒரு கூட்டமாக இருக்கிறோம், இது ஒரு சபையில் இருக்கிறோம். இப்படி சபையில் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் தன்னந்தனியாக தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை, இல்லையா? அந்த காலத்து. இப்ப அப்படியா? இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு தனிமை தேவையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பள்ளி நிகழ்ச்சியில் கூட இவ்வளவு நபர்கள் அமர்ந்திருக்கிறோமா இல்லையா? அமர்ந்திருக்க நம்மில் கூட இந்த கூட்டத்தில் ஒருவனுக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. நம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் இருக்கா இல்லையா? இந்த மொபைலை வைத்துக் கொண்டு இவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியிலும் கூட நம்ம தவறு செய்ய முடியுமா இல்லையா? தவறு செய்ய முடியும். நம்ம செய்யறோமா இல்லையா? அப்ப இவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய கையில் இருக்கக்கூடிய கருவியின் மூலமாக தவறு செய்யக்கூடிய நாம தனிமையில் இருக்கிற போது நாம செய்கிறோமா இல்லையா என்பதை நான் கற்பனை பண்ணி பார்க்கணும். எவ்வளவு செய்கிறோம்? ஒரு இரவு உறங்க செல்வதற்கு போகிற பொழுது நாம் ஒரு சில மக்கள் துவாக்கள் ஓதுறாங்க இல்லையா? தூக்கத்துடைய துவாவை எல்லாம் ஓதுகிறார்கள். ஒரு சில மக்கள் ஓதுவதற்கு முன்பாக மொபைல் எடுக்கிறோமா இல்லையா? மனைவி இடத்தில், பிள்ளை இடத்தில், பெற்றோரிடத்தில் பேசி முடித்த பிறகு தூக்கம் வராதக்கானது மொபைல் எடுக்கிறோம். மொபைலை எதிர்த்து என்ன பார்க்கிறோம்? ஒரு திருக்குறள் வசனத்தை பார்ப்போமே, ஒரு அதிசை பார்ப்போமே, அது ஃபர்வானியாவில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியுடைய அந்த ஆடியோ வீடியோவை கேட்போமே என்று சொல்லி நாம மொபைல் நாம ஆன் பண்றோம் இல்லையா? அவைகளை கேட்கிறோம், வசனங்களை பார்க்கிறோம், நபி மொழியை பார்க்கிறோம், இது போன்ற வீடியோக்களை, ஆடியோக்களை நாம் அதிசயில பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது இடையில் சீத்தான் வருகிறானா இல்லையா? அது பார்த்து முடிக்கிற பொழுது நாம் அடுத்த ஒன்றை நாம் தட்டுகிற பொழுது அங்கு சைத்தான் வருகிறானா இல்லையா? சைத்தான் வருகிற காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை மக்கள் பார்க்கிறோம். சைத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை இந்த உலகத்தில் அடியோடு ஒழிக்க வேண்டும், மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடாது என்பதற்காகத்தானே சைத்தான் திட்டம் போடுகிறான்.
அப்படி திட்டம் போடுகிற ஷைத்தான் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது உள்ளத்தில் இறைவன் ஷைத்தான் ஒரு தீமையை போட்டு நாம் தீமையான காரியங்களை பார்க்கிறோமா இல்லையா? பார்த்து முடித்த பிறகு நாம் நினைக்கிறோமா இல்லையா, சே நல்ல காரியங்கள்லாம் பார்த்து விட்டு இது போன்ற தீமையான காரியங்களை பார்த்து விட்டோமே, இனி பார்க்க கூடாது, பெரும் பாவம் என்று சொல்லி நாம் மீண்டும் தூக்கத்துடைய துவாவை ஓதிவிட்டு படுக்கிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை அன்றா நடக்கக்கூடிய காட்சிகள் தானே தினம். அப்ப இந்த முறையில் யார் தனியாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு யார் மாற்றம் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் யார் மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் எவ்வளவு நன்மைகள் கொண்டு சென்றாலும் அந்த நன்மைகளை எல்லாம் இறைவன் தூளாக மாற்றி விடுவான் என்று சொல்லி அல்லாஹ் தூதர் நமக்கு சொன்னாங்க. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் வாழுகிறபடி எவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்தாலும் மறுமைக்காக நம்முடைய வணக்க வழிபாடுகள் பலன் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகில் மனிதர்களுடன் நல்ல முறையில் பழக வேண்டும், அதிகமாக நன்மைகள் செய்யணும். அதிகமாக நாம் நன்மைகள் செய்வதற்கு நாம் பழக வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், மூன்று வசனத்தை இறைவன் சொல்லுகிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னா, சொர்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன? விரைந்து, மெதுவாக சொல்லல, வசாரிஉ நீங்கள் விரைந்து வாருங்கள் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்தி வாருங்கள். சொல்லுகிற வாசகத்தை பாருங்க. ஒன்று வசாரிஉ நீங்கள் விரைந்து வாருங்கள், வசாபிகு நீங்கள் முண்டிட்டு வேகமாக வாருங்கள், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். மூன்று வசனத்தில் மறுமைக்காக இறைவன் சொல்லுகிற பொழுது விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகிற இறைவன் உலக விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது இறைவன் சொல்லுகிறான், ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, இந்த உலக விஷயத்தில் நீங்கள் நடந்து வாருங்கள் சொல்லுகிறான். மெதுவா வந்தா போதும். அப்ப உலக விஷயத்தில் நீங்கள் மெதுவாக வந்தால் போதும். ஆனால் மறுமை விஷயத்தை எப்படி வரணும்? நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆனா நம்முடைய வாழ்க்கை மாற்றமா இருக்கா? இந்த உலக விஷயத்தை நாம் விரைந்து ஓடுகிறோம், மறுமை விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம்? மிக மெதுவாக போகிற காட்சி பார்க்கிறோமா இல்லையா? அப்ப மறுமையை நாம் முழுமையாக நம்புறோம். அந்த மறுமையில் நமக்கு யாரும் நம்ம கை கொடுக்கவே மாட்டாங்க. நாம் இந்த உலகத்தை நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு நாளை மறுமை நமக்கு பலன் தரும். அப்ப நாளை மறுமையில் பலன் தருவதற்குரிய வணக்க வழிபாடுகள் நாம் இந்த உலகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வணக்கம் தான் நமக்கு உதவுமே ஒழிய நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி யாருமே நமக்கு நாளை மறுமையில் முன் வர மாட்டார்கள். அல்லாஹ் பெருமானாருக்கு வசனத்தை இறக்கிறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், முஹம்மது அவர்களே உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் மறுமை பற்றி நீங்கள் எச்சரியுங்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மறுமை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெருமான் அவர்கள் எல்லா ஒட்டுமொத்த குடும்பங்களையும் மறை கொண்டு அழைக்கிறார்கள். அழைத்த பொழுது பெருமான சொல்லுகிற செய்தி என்ன? யா மஹ்ஷர குரைஷ், என் குடும்பமே. பெருமானா குறைஷி குடும்பம் தானே. என் குடும்ப மக்களே, இஷ்தரவு அன்புசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பங்களை கூப்பிட்டு சொல்லுகிற செய்தி, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மறுமையில் லா அகினி அன்பும் இனல்லாஹி ஷைஆ, மறுமையில் உங்களுக்காக நான் எதுவும் செய்ய முடியாதுப்பா. குடும்பங்களை பார்த்து சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், யா பனி அப்து மனாஃபுடைய குடும்பமே, நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. லா அகினி அன்கும் இனல்லாஹி ஷைஆ, மறுமையில் நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. யா அப்பாஸ் அவர்களே, நீங்கள் குடும்பத்தாராக இருந்தாலும் மறுமையில் உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அடுத்து சொல்லுகிறார்கள், யா சஃபிய்யத்து அம்மத் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமி அவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு மாமியாக இருந்தாலும் நாளை மறுமையில் என்னால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி இறுதியாக பெருமானா சொல்லுகிறார்கள், யா ஃபாத்திமத்த பிந்து முஹம்மத், நான் பெற்றெடுத்த முகம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, என் மகள் ஃபாத்திமாவே. மகளை பார்த்து பெருமானார் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், என் மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷிக்தி மின் மாலி, என் மகளே இந்த உலகத்தின் எது வேண்டுமானாலும் கேள தருகிறேன். காசு வேணுமா, நான் காசு தருகிறேன். பொருள் வேண்டுமா, பொருள் தருகிறேன். இன்னும் மட்டுமுள்ள தங்கம் வெள்ளி எது வேண்டாலும் நான் கேட்டு தருகிறேன். ஆனால் மறுமையில் நான் உனக்காக எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி தன் மகளை பார்த்து பெருமானா சொல்லுறாங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன? அடிக்கடி ஓதுக சூறாதான யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி பனி, என்ன இறைவன் சொல்ற, நாளை மறுமையில் நீங்க இந்த உலகத்தை நீங்க பாசமாக வளர்த்தப்படுகிற உங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், மனைவிகள் நாளை மறுமையில் வரமாட்டார்கள், நம்மை விட்டவர்கள் விரண்டோடுவார்கள். பெருமா அல்லாஹ் சொல்லுகிற செய்தியான, இன்னும் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன தெரியும்? நாளை மறுமையிலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து தன் தலையில் சுமந்து
தன்னுடைய பெற்றோர்களையும் மனைவிகளையும் நரகத்தில் தள்ளிவிட்டு தான் சொர்க்கம் செல்ல முடியுமா என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் நினைப்பார்களாம். எவ்வளவு அன்போடு பிள்ளைகளை வளர்க்கிறோம், பாசத்தோடு வளர்க்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம். நாம் அன்பாக நேசிக்கிற மனைவி கூட மறுமை என்ன நினைப்பாள்? என் கணவனுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை பிடுங்கி நான் என் வசம் வைத்து விட்டு என் கணவனை நரகத்தில் தள்ள முடியுமா என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் எண்ணுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறானா. எப்படிப்பட்ட செய்தி பாருங்க. இவர்களை எல்லாம் உள்வாங்க வேண்டும். குல்லு நப்சுன் தாயிக்கத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் இந்த உலகத்தில் மரணிக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? மரணிக்கிறோம். நம்முடைய மரணத்தோடு மறுமையினுடைய துவக்கம் ஆரம்பிக்குதா இல்லையா? அதான் மறுமையினுடைய ஆரம்பம். மரணத்துக்கு பிறகு எதையும் நாம் செய்யணும். அப்ப நாம் என்ன செய்யணும்? அதிகமாக இந்த உலகத்தில் நாம் வணக்க வழிபாடுகள் செய்யணும். அதிகமாக குர்ஆனை ஓதுங்க. இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். யௌமல் கியாமத்தி ஷஃபீ அலி அஸ்ஹாபி, அது யார் குர்ஆன் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நாளை அந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும். யார் அந்த குர்ஆன் ஒழுங்காக ஓதுகிறார்களோ அந்த குர்ஆன் நாளை நாம் நன்மை இல்லாமல் தள்ளாடுகிற பொழுது, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மறுமை நாளில் நாம் கஷ்டப்படுகிற பொழுது நாம் ஓதிய அந்த குர்ஆன் வரிகள் நமக்கு சாதகமாக அல்லாஹ்விடத்தில் முறையும் என்பதாக பெருமானார் சொல்கிறார்களா இல்லையா? நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் உரிய முறையில் நாம் இந்த உலகத்தில் செய்து அந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக மனிதர்களுக்கு எந்த துரோகமும் செய்யாமல் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் நம்முடைய நன்மைகள் நமக்கு பலனளிக்குமே ஒழிய, இந்த உலகத்தில் நாம் மனிதர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு நாம் அப்படி போனால் அந்த நன்மைகள் நமக்கு பரம் செய்யாது என்பதை எல்லாம் நாம் விளங்குறோமா இல்லையா? இவைகளை எல்லாம் நாம் உள்வாங்கிவிட்டு வல்லநாயன் எந்த வணக்க வழிபாடுகள் இந்த உலகத்தில் நாம் செய்தோமோ அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் மறுமை நமக்கு பலன் தரக்கூடிய அளவிற்கு இறைவன் ஆக்க வேண்டும் என்பதற்காக நாம் தினம் தினம் துவா செய்கிறோம். இறைவா, நான் உன்னை தொழுகிறேன், உன்னை வணங்குற, நோன்பு வைக்கிற, இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எனக்கு மறுமையில் எனக்கு பலன் தரணும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தினம் தினம் ஒவ்வொரு நேரம் என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். வல்ல நாயன் இந்த உலகில் மறுமையை பயந்து வாழக்கூடிய மக்களாக, எப்படி நபித்தோழர்கள் மறுமையை பயந்து வாழ்ந்தார்களோ அதுபோன்று பயந்து வாழக்கூடிய மக்களாக வல்லநாயன் இந்த உலகில் நாம் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளும் இறைவன் நம்முடைய வணக்க வழிபாடுகளை வன்மையில் நன்மையாக மாற்றி நம் அனைவர்களையும் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.